2024 ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வாக்களிப்புகள் எல்லாமே சுமூகமான முறையில நடைபெற்று முடிஞ்சிருக்கு. வாக்களிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் இப்ப எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தால தேர்தல் முடிவுகள் முதலாவதாக போஸ்டர் ஓட், அதாவது தேர்தல் முடிவு இன்னும் கொஞ்ச நேரத்தால வெளியாகும். இந்த சந்தர்ப்பத்தில் ஊரடங்கு உத்தரவாதம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இரவு 10 மணி தொடக்கம் காலை 6 மணி வரைங்காட்டிலுமே ஊரடங்கு உத்தரவாதம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது போலீசாரினால். புலனாய்வு துறைக்கு கிடைத்த தகவலின்படி நாட்டில் எந்தவித பிரச்சனைகளுமே ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்துக்காக வேண்டி இரவு 10 மணி தொடக்கம் காலை 6 மணி வரைங்காட்டிலுமே ஊரடங்கு உத்தரவாதம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. எந்தவித பிரச்சனையுமே இல்லாம சுமூகமான முறையில தேர்தல் முடிவுகளை மக்கள் பார்க்கணும் செல்றதுக்காக வேண்டி ஊரடங்கு உத்தரவாதம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது இப்படி காணப்படக்க நாடளாவிய ரீதியில மொத்தமாக 72% வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. எங்க அதிகமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நூரலியாவுல அதிகமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 80% வாக்குகள் நூரலியாவுல அளிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக எங்க அதிகமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா காலியில் அளிக்கப்பட்டிருக்கின்றது. 78% வாக்குகள் காலியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி கம்பஹாவுல 77% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி கண்டிலையும் 78% வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. கம்பஹாவுல 77% வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்புல வந்துட்டு 75% வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றவங்க எத்தனை பேர் சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 1,74,40,350 பேர்கள் வாக்கு பெறுவதற்கு தகுதி பெற்றிருக்காங்க இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு. இதுல நாடளாவிய ரீதியில எத்தனை சதவீத வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 72% வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியில மொத்தமாக 2019 ஜனாதிபதி தேர்தலுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 83% வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் மொத்தமாக 72% வாக்குகள் அளிக்கப்பட்டு 11% வாக்குகள் குறைவடைந்திருக்கின்றது. 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களித்த வீதம் குறைவடைந்திருக்கின்றது. 11% 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களித்த வீதம் குறைவடைந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபேக் நியூஸ் அதிகமாக ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, அதே மாதிரி யூடியூப்ல ஃபேக் நியூஸ்கள் நிறைய பரப்பப்பட்டு வருது. ஒபிஷியலா வெளியாகிறதுக்கு முதல்லயே மட்டக்களப்பு போஸ்டர் ஓட் வெளியாகுது, அதே மாதிரி காலி போஸ்டர் ஓட் வெளியாகுது, இப்படி கம்பஹா போஸ்டர் ஓட் வெளியாகுது. இப்படி நிறைய ஃபேக்கான அக்கவுண்ட்ல இருந்து ஃபேக்கான நியூஸ்கள் பரப்பப்பட்டு வருகின்றது. இதுக்கு இவ்வாறான பொய்யான தகவல்களை பரப்புற நபர்கள் மீது தேர்தல் ஆணைக்குழுவால சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும். நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தால உங்களுக்கு உடனடியாக தகவல்கள், அதாவது போஸ்டர் ஓட் முடிவுகள் கிடைக்கப்படும். உடனடியாக நான் போஸ்டர் ஓட் முடிவுகளை வந்து யூடியூப் சேனல் பக்கத்துல நான் போடுவேன். காத்துட்டீங்க, விழித்திருங்க. இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யாருன்னு சொல்லி போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளங்கிடும். திக்கு 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 திக்குன்னு இருக்குது. மிகவும் பரபரப்பா ஒரு த்ரில்லிங்கா இருக்குது. உங்களோட சேர்ந்து நானும் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கேன். நான் உடனே அப்டேட்டை தந்துட்டு இருப்பேன். மிஸ்டர் சிலோன் யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.